வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான புதிய கட்டுப்பாடுகளை 3 அறிவிப்புகளாக பிரித்து அறிவிச்சிருக்காங்க. அனைவருமே கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களும் வெளியே வந்திருக்கு. என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டையை 5 வகையான ரேஷன் அட்டையாக பிரித்து அதில் 3 வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள்னு பிரித்து அவங்களுக்கு இலவசமான அரிசி, கோதுமை, மலு விலையில் சர்க்கரை போன்ற மளிகை பொருட்கள் மாதம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேஷன் பொருட்கள் மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சில முக்கிய புதிய கட்டுப்பாடுகளை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு. அதுல முதல் அறிவிப்பா ரேஷன் கார்டுதாரர்கள் கட்டாயமா EKYC கம்ப்ளீட் பண்ணியாகணும். அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்ய வேண்டும். நீண்ட நாட்களாக யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்கள கண்டறிந்து செயலற்ற ரேஷன் அட்டையாக மாற்றும் பணி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக 6 மாதம் காலம் ஆயுமே ரேஷன் கடையில் போயிட்டு ரேஷன் பொருட்கள் யாரெல்லாம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்க போலியான ரேஷன் அட்டைகள்னு கருதப்பட்டு ரத்து செய்யப்படும். எனவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அத்தகைய ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களோட கைரேகையை பதிவு செய்து ரேஷன் கார்டை புதுப்பித்து கொள்ளுங்க அப்படின்னு கூட்டுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே கம்பல்சரி EKYCயை கட்டாயமாக பின்பற்றி ஆகணும். இல்லைனா ரேஷன் பொருட்கள் மட்டும் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இரண்டாவதாக ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது ஸ்மார்ட் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள் சரியாக இணைக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இணைக்கப்படாத அட்டைகள் இன்றுடன் செயலிழக்கும் அப்படின்னும், சிலது ரேஷன் கார்டுகளில் இருந்தவர்களின் பெயர்கள் இருக்கும், வெளியூர் சென்றவர்களோட பெயர்கள் எல்லாமே நீக்கப்படாமல் இருக்கும். அந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் கம்பல்சரி நீங்கள் ஆதார் எண்ணை சரியாக இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க, நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான SMS-உம் நிறைய பேரோட மொபைல் எண்ணுக்கு இப்போ அனுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு. இல்லைனா உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய பெயர் ரத்தாயிடும். 3வது அறிவிப்பாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள், தானியங்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசோட உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இது ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான அனைத்து பொருட்களும் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.